அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பேய் கதைகள். ஓகே, நேராக கதைக்குள்ளே போயிடலாம். கதைக்குள்ளே போயிட்டு அப்புறம் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. மறக்காமல் எல்லாம் வெயிட் பண்ணி அதை கேட்டுருங்க, சரிங்களா? ஸோ கதைக்குள்ளே போகிறது முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் கதையோட கதாபாத்திரமாக மாற வேண்டிய டைம் இது. இந்த வாரம் நீங்கள் என்ன கதாபாத்திரமாக மாறணும்னா, ஒரு லேடி. யார் அந்த லேடினா, ப்ரீவியஸாக கேரள ஃபேமிலியோட, அதாவது ஹஸ்பண்ட் பிள்ளைங்களோட கேரள இருந்த ஒரு லேடி. அவங்க கேரளேருந்து ஹஸ்பண்ட் வேலை விஷயமா ஹஸ்பண்ட் கூடயே ஃபாலோ பண்ணிட்டு வேற ஒரு மாநிலத்துக்கு போகிறாங்க. அது எங்கன்னா சபா. ஓகே, ஹஸ்பண்ட் கூட சபாவுக்கு போயிட்டு அங்கே சபாவில் அவங்க இருந்தப்ப அவங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு திகிலான சம்பவத்தை தான் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன், சரிங்களா? கதாபாத்திரமா மாறிட்டீங்களா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வாரம் கதை சொன்னவங்க எஸ்பெஷலி அவங்க பேர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கமெண்ட்டை சொன்ன பேர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த வாரம் கதையோட நாயகி பேர் என்னன்னா ரீமா. அண்ட் ரீமாக்கு இந்த இன்சிடென்ட் எப்போ நினச்சுன்னா, எக்ஸாக்டாக 20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2004 ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போட்டு போனோன்னா 2002 கேரள இருந்தப்ப ரீமா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட், ரீமா, அவங்களோட 2 பிள்ளைங்க, 4 பேர் வந்து கேரள பிஜியில் இருந்திருக்காங்க. ரீமாவோட ஹஸ்பண்ட் பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து கான்ட்ராக்ட் வேலை செய்வார். ஓகே, கான்ட்ராக்ட் வேலைன்னா பாஸ் லீட் பண்ணுவார். அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் வேலை செய்வார். ஸோ அந்த சமயத்தில் நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பிஸ்னஸ் மேனாக தான் அவர் இருந்திருக்காரு. 2002 அந்த டைம்ல இருந்து அவங்களுக்கு வந்து சொந்த வீடு, சொந்த காடி, அந்த மாதிரி நல்ல ஒரு வெல் செட்டிலான ஃபேமிலியாக தான் அங்கே இருந்திருக்காங்க. ஆனால் ரீமாவோட ஹஸ்பண்டுக்கு சபால் ஒரு பெரிய ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் அங்கே போய் வேலை செய்யணும்னா 2 வருஷம் அங்கே தங்கி அந்த கான்ட்ராக்ட் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அங்கேருந்து அவர் வெளியாக முடியும். என்னதான் தூரமான இடமா இருந்தாலும், இது முன்ன பின்ன தெரியாத இடமா இருந்தாலும், அவர் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா நல்ல பே, ரெண்டாவது இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ஒரு இன்னும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் அவர் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கையில் அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அவர் அங்கே போகிறப்ப ரீமாவையும் பிள்ளைங்களும் இங்கேயே விட்டு போகிற பிளான் தான். அவர் மட்டும் தனியாக போகிறது தான் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனால் கடைசியாக அவருக்கு வந்து மனசு கேட்கல. ஏன்னா ரீமாவும் கேர்ள், அவரோட 2 பிள்ளைங்களும் கேர்ள்ஸ், 2 டாட்டர்ஸ். ஸோ இவங்க 3 பேரையும் அவர் அங்கே தனியாக விட்டு போகிறதுக்கு வந்து அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் ரீமாவையும் கூப்பிட்றாரு. ரீமா வந்து அந்த சமயத்தில் வந்து ஆல்ரெடி கேரளே வந்து ஒரு கம்பெனியில் வந்து கிளாக்காக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் கூப்பிட்டனால அவங்களோட வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் கூடயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சபாவில் போய் தங்கிடுறாங்க. ஸோ சபாவில் அங்கே இருந்த இடம் வந்து ரொம்ப இன்டீரியரான இடம்னு சொல்ல முடியாது, ரொம்ப உள்ளேயாக இருந்த ஒரு இடம்னு சொல்ல முடியாது, டவுன் ஏரியாவும் இல்லை, இன் பிட்வீனான ஒரு இடம் தான். அவங்க டவுனுக்குலாம் போகணும்னு நினச்சா பஸ் எடுத்து போயிடலாம். அவங்க ஊரில் வந்து ரோடுலாம் இருந்துச்சு, லைட்லாம் இருந்துச்சு. ஓகே, அது ரொம்ப அப்படியே ரொம்ப கம்பத்து எஸ்டேட்னு சொல்கிற ரொம்ப ஒரு லோக்கலான ஒரு இடமா இருக்குது. பார்க்கறதுக்கு ஓகேவான ஒரு இடம் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீமா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பிள்ளைங்கெல்லாம் அங்கே மாறி போகிறாங்க. மாறி போயிட்டோன்னே ஹஸ்பண்ட் வந்து அவரோட வேலையில் ஜாயின் பண்ணிடுறாரு. ரீமா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க. என்னதான் ரீமாக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து எந்த வேலைக்கும் போகல. அவங்க வந்து புது இடம்னால அவங்க வந்து வேலைக்கு போகாம வீட்டிலே இருந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறப்ப பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறது, ஹஸ்பண்ட் கவனிச்சுக்கிறது, வீடை கிளீன் பண்ணி வைக்கிறது, சமைச்சு வைக்கிறது, இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருவாங்க. என்னதான் சபால அவங்க இருக்கிற இடம் வந்து ஒரு புது இடம்னாலும், புது என்வாயர்மெண்ட்னாலும் எல்லாரும் அவங்க வந்து ரொம்ப ஒரு வெல்கமிங்கான ஃபேஸோட, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க, ரொம்ப சகஜமா பழகுவாங்களாம். அங்க இருந்ததெல்லாம் சபா சர்வால் தான். ஆனால் இந்த சைட் நம்ம வெஸ்ட்லேருந்து வந்தவங்களும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அங்கே இந்தியன்ஸும் இருக்காங்க. ஒரு மாநிலத்துட்டு ஒரு மாநிலத்துக்கு நம்ம போனோம்னா, அதாவது வேற்று மொழியால் இருந்தாங்கன்னா, ஓகே மாநிலம் வேணாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல, ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு, இப்போ மலேசியாவிலேருந்து இப்போ நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சிங்கப்பூரில் அவங்க ஒரு இந்தியன் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பல வருஷம் கூட்டணி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். ஐயோ நம்ம ஃபேமிலி, நம்ம ஆளு, நம்ம இந்தியன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும். அந்த மாதிரி தான் ரீமாவுக்கு வந்து கேரளிலேருந்து சபாவுக்கு போயிட்டோன்னே இந்தியன் பார்த்தாலே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும். அங்கே வந்து ஒரு குட்டி கம்யூனிட்டி ஒன்று இருந்திருக்கு, இந்தியன்ஸோட கம்யூனிட்டி இருந்திருக்கு. அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரப்பாட்டா, ரொம்ப க்ளோஸாக பழகிருக்காங்க எல்லாமே. ஸோ சம்பவம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, 2002 போல தான் ரீமா கேரளிலேருந்து கிளம்பி சபாவில் போய் ஹஸ்பண்ட் வேலைக்காக அங்கே தங்க ஆரம்பிச்சாங்க. 2002லேருந்து 2003, 2004 அப்படியே 2 வருஷம் ஓடுது. 2004 ரீமாவோட ஹஸ்பண்ட் அந்த கான்ட்ராக்ட், அந்த வேலையை முடிக்க போறாரு. அதை முடிக்க போற அந்த நெருக்கத்தில் அவருக்கு வந்து இன்னொரு கான்ட்ராக்ட் அதே ஊரில் சபாலியே வந்து வேற ஒரு இடத்துல இன்னொரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதே மாதிரி நல்ல பே, நல்ல சம்பளம். ஸோ அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த பழைய வேலை முடிய போதில் அடுத்து அவர் செய்ய போகிறதுக்கு இன்னொரு வேலை ஒன்று வரப்போதில்லை. ஸோ அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். ரீமாவும் சரின்றாங்க. ஏன்னா இந்த வேலை செய்யணும் இதே மாதிரி திருப்பி சபால் அங்கேயும் தங்கணும், திருப்பி கேளுக்கு வர முடியாதுல. ரீமாவோட சம்மதத்தோட பிள்ளைங்களுக்கும் ஓகேன்னு சொன்னனால ஹஸ்பண்ட் அந்த வேலையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பழைய வேலையை கம்ப்ளீட் பண்ணி புது வேலையில ஜாயின் பண்ண போற அந்த நெருக்கத்தில், அந்த நேரத்தில் ரீமாவோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. ஓகே, ஒரு ஆக்சிடென்டல் டெத். வேலை இடத்துல விழுந்து அடிபட்டு இறந்துடுறாரு. போலீஸோட ரிப்போர்ட் படி ஆக்சிடென்டல் டெத் தான். ஸோ ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் ரீமாவோட லைஃப் வந்து ரொம்ப ஒரு சோகத்துக்கு உள்ளாகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் மேலே வந்து ரொம்ப ஒரு காதல் வச்சுருந்தாங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து இல்லாதது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இனி வர போகிற காலங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்காக ஓட்டுறதுக்கு அவங்க வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு சபாலே இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. திருப்பி கேளுக்கு போனால் தானே பழைய நினைவுகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வேணாம், பேசாமல் இங்கே இருந்துடலாம், புது லைஃப் ஆரம்பிக்கலாம், பிள்ளைங்களுக்காக வாழ ஆரம்பிக்கலான்னு சபாலே இருந்துடுறாங்க.
ஸோ ஹஸ்பண்ட் வந்து புது இடத்துல கான்ட்ராக்ட் கிடச்சி போகிறதுக்கு இருந்தார்ல, அந்த கம்பெனிக்கு இல்லை அந்த இடத்துல வந்து ரீமா வந்து கிளாக்காக போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் ஒரு நாள் வந்து இந்த கம்யூனிட்டி சொன்னல, அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் எல்லாம் ஃபேமிலி மாதிரி பழகுவாங்கன்னு சொன்னல, அதில் வந்து ஒரு ஃபேமிலிக்கு அந்த ஃபேமிலி வந்து ரீமா ஃபேமிலி கூட ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து காசு தேவைப்பட்டிருக்கு. ஸோ ரீமா வந்து அந்த சமயத்தில் வந்து அவங்க பிஞ்சாம் பண்ணுற காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காசு எடுக்கிறதுக்காக ஒரு நாள் வந்து ரீமா பேங்க்கு போகிறாங்க. ரீமாவுக்கு வந்து காடி மோட்டர் இதெல்லாம் ஓட்ட தெரியாது. கேள் இருந்தாப்பி சரி, சபாக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, எங்கே போனாலும் டாக்ஸி எடுத்து போவாங்க, இல்லை பஸ் எடுத்து போவாங்க. எப்பயுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். ஹஸ்பண்ட் எங்கே ஏற்றிட்டு போகிறாங்களா அப்போ தான் அவங்க காடி மோட்டரில் போவாங்க, தவிர மற்றபடி எப்பயும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அவங்க ஃபோன்லேயே வந்து நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் ஃபோன் நம்பர்ஸ்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த சபா ஊரோட. ஸோ அந்த பேங்க்கு போக வேண்டிய அந்த நாள் வந்தப்போ காலை as usual கிளம்பிட்டு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு பிள்ளைங்களை வீட்டில் பத்திரமா இருக்க சொல்லிட்டு ஒரு டாக்ஸி அங்கிளுக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டாக்ஸி அங்கிளும் ரீமாவை வந்து வீட்டில் ஏற்றிக்கிட்டு பேங்க் ஏற்றிட்டு போய் விட்றாங்க. எப்பயும் இந்த மாதிரி ஏற்றிட்டு வந்து விட்டாங்கன்னா ரீமாவோட வேலை முடிவு வரைக்கும் அந்த டாக்ஸி டிரைவர்ஸ் வந்து அங்கேயே வெயிட் பண்ணி திருப்பி எடுத்து வந்து வீட்டில் விட்டுருவாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு அந்த வந்து விட்டார்ல அந்த அங்கிள், அவரால் வந்து திருப்பி ஏற்றிட்டு வந்து விட முடியல. அவருக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி வேலைனால ரீமாட் சொல்லிடுறாரு, என்னன்னா இந்த மாதிரி நான் விட முடியும், திருப்பி எடுத்து வந்து வீட்டில் விட முடியாது, நீ போறப்ப வேற ஆளை கூப்பிட்டுக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப ரீமாவை சரின்னுறாங்க. ஸோ ரீமாவை போய் அந்த அங்கிள் அங்கே விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாங்க. ரீமா பேங்க்குள்ளே போயிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி 5000 வெள்ளி கேஷ், ஸோ 5000 வெள்ளி கேஷ் ஃபில் பண்ணி கவுண்டரில் வெயிட் பண்ணி காசை கேஷை எடுத்துட்டு பேங்க்லேருந்து வெளியே வந்து ஒரு டாக்ஸி அங்கிளுக்கு கால் பண்ணுறாங்க. கால் எடுக்கல. அவங்க கான்டாக்டில் இருந்த மற்ற எல்லா டாக்ஸி டிரைவருக்கும் கால் பண்ணிட்டாங்க, யாரும் கால் எடுக்கல. ஸோ ரீமாக்கு வேற வழி இல்லாமல் அங்கேருந்து நடந்து கிட்டத்தில் இருந்த ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று பஸ் எடுத்து அவங்க ஊரில் வந்து இறங்குறாங்க. என்னதான் பஸ் எடுத்து சேஃபாக அவங்க ஊரில் வந்து இறங்கிட்டாலும் அந்த பஸ் ஸ்டாப் அவங்க ஊரில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ரீமா வீட்டுக்கு நடந்து போனோம்னா குறைஞ்சி 3 கிலோமீட்டருக்கு மேலே ஆகுமா. அவ்வளோ நேரம் நடந்து போனல. ஸோ ரீமாவுக்கு வந்து அங்கே ஒரு குறுக்கு பாதை தெரியும். நார்மலாக அவங்க ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா அந்த பாதையில் தான் அவங்களை கூட்டு போவாங்க. 1 கிலோமீட்டர் கூட இல்லை, அந்த பாதையில் அவங்க நடந்து போனாங்கன்னா 15 நிமிஷத்துக்குள்ளேயே நடந்து போயிடுவாங்களாம், அவ்வளோ கிட்டியா. இதே அந்த 3 கிலோமீட்டர் பாதை எடுத்தாங்கன்னா 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகுமா. ஸோ ரொம்ப கிட்டியாக இருந்தனால அவங்க வந்து அந்த குறுக்கு பாதை எடுக்கலாம் டிசைட் பண்ணுறாங்க. ஆனால் ரீமா இது வரைக்கும் அவங்க 2 வருஷமாக சபாவில் இருந்தாங்களே, ஒரு வாட்டி கூட அந்த குறுக்கு பாதையில் அவங்க தனியாக வந்ததில்லை. அவங்களுக்கு அந்த பாதையில் போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் யோசிச்சாங்க, 15 நிமிஷம் தானே, அப்படியே பொடி நடையே நடந்தால் சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், எதுக்கு மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கிட்டுன்னு அவங்க பாட்டுக்கு அந்த குறுக்கு பாதையை எடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பேய் வந்துடுமோ, பூதம் வந்துடுமோ இந்த பயம்லாம் இல்லை. அது காட்டு பாதை. ஸோ புலி வந்துடுமோ, கார்டி வந்துடுமோ, சிறுத்தை வந்துடுமோ, இந்த மாதிரி தான் பயம். ஏன்னா அவங்க அந்த இடத்துல அந்த மிருகத்தெல்லாம் ஏற்கனவே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது, நல்லபடியாக வீட்டுக்கு போயிடணும்னு சாமி கும்பிட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த குறுக்கு சந்த பாதை முடிய போகுது. ஒரு 20 ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா அவங்களோட ஸ்தாமான் அந்த ஸ்ட்ரீட் அவங்க லோரோங்க அது வந்துடும். ஸோ இந்த 20 ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டே இந்த 20 ஸ்டெப் எடுத்து வச்சாங்கன்னா லோரோங்க வரப்போதில்ல. அந்த கேப்பில் அந்த லோரோங்குள்ளேருந்து இந்த குறுக்கு பாதையில் 2 பேர் போடுறாங்க. அந்த 2 பேர் அந்த 2 பேர் யாருன்னா நம்ம ஊருக்காரவங்கள, மியான்மர், பங்களாதேஷ், வியட்நாம் இந்த மாதிரி வெளிநாட்டு ஆளுங்க. அவங்க வந்து அந்த குறுக்கு பாதை எடுக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்துட்டோன்னே ரீமா ஒரு பக்கமாக ஒதுங்கிடுறாங்க, அந்த 2 பையனுங்க இன்னொரு பக்கமாக ஒதுங்கிடுறாங்க. கிராஸ் பண்ணி போகிறாங்களே, வேற ஆள் இல்லை, அப்படி சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் வேறு சைடில் தாண்டி போகிறாங்க. நடக்கிறாங்க. முன்ன 20 ஸ்டெப் எடுத்து வச்சா தான் அவங்க லோரம் வரப்போது. இப்போ ஒரு 10 ஸ்டெப் தான் இருக்காங்க. இந்த 10 ஸ்டெப் இருக்கிறப்ப ரீமா அந்த 2 பேர் வந்தாங்களே, அந்த 2 பேரை தாண்டுறாங்க. அந்த 2 பேரும் ரீமாவை தாண்டுறாங்க. கிராஸ் பண்ணிட்டாங்க, தாண்டி இப்போ ரீமா வந்து அவங்க தாமானை நோக்கி போகிறாங்க. அந்த பையனுங்க தாண்டவனுங்க தாண்டி போயிட்டானுங்க. ஆனால் தாண்டி போனவனுங்களில் ஒரு ஆள் ரீமாவோட ஷோல்டரை டேப் பண்ணியிருக்காங்க 2 வாட்டி, டப்னு. ஸோ டேப் பண்ணிட்டோன்னு ரீமா திரும்பி பார்க்குறாங்க. இந்த கிராஸ் பண்ணி போன பையனுங்க தான் ரீமாவை கூப்பிட்றாங்கன்னு அவங்க நோட் பண்ணுறாங்க. இப்போ ரீமா கேட்குறாங்க, சொல்லுங்கய்யா என்னன்னு. எல்லா கான்வர்சேஷனும் மலையில் தான் நடந்திருக்கு, மலையில் தான் பேசியிருக்காங்க. ஆனால் நான் உங்களுக்காக தமிழில் சொல்கிறேன்னு ரீமா கேட்குறாங்க. சொல்லுங்கன்றோன்னே அந்த பையன் கேட்குறான், எங்கக்கா போகிறீங்கன்னு. அதுக்கு ரீமா வீட்டுக்கு போய்கிட்டக்கியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்த கேள்வியா, எங்கிருந்து எங்கக்கா போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரீமா பேங்க்கு போனையா காசு எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி அவனுங்க கேட்ட கேள்வி, எவ்வளோக்கா காசு எடுத்தீங்க அப்படின்னு. ரீமா 5000 வெள்ளி வித்ட்ரா பண்ணியிருக்கையா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி அவன் கேட்ட கேள்வி, 5000 வெள்ளி நான் நேராக பார்த்ததே இல்லையக்கா, எங்கே கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ரீமா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்ட்பேக் திறந்து அதுக்குள்ளேருந்து அந்த 5000 வெள்ளி கட்டு எடுத்து அவனுங்க கையில் கொடுக்குறாங்க. ரீமாக்கு இதெல்லாம் நடக்கிறது தெரியுது, ஆனால் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு அவனுக்கு யோசிக்க முடியல. அவனுங்க கேட்க இவங்க செய்கிறாங்க, அது ஒன்று தான் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா ரீமா அந்த சமயத்தில் வந்து
பூக்காவை பண்ணிட்டானுங்க அவனுங்க. அதாவது வசிப்படுத்திட்டாங்க. ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி அவனுக்கு 2 வாட்டி ரீமாவோட ஷோல்டரை டேப் பண்ணானுங்களே, அந்த சமயத்தில் வந்து ரீமாக்குள்ள வந்து அந்த வசியத்தை வந்து இறக்கிட்டானுங்க. ஸோ இப்போ ரீமா வந்து தலையாட்டி பொம்மை மாதிரி முன்னுக்கு நிற்கிறாங்க. காசு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதில் ஒருத்தர் காசு எண்ணிட்டு இருக்கான். இந்த இன்னொருத்தன் பக்கத்தில் சும்மா இருந்தால அவன் ரீமா அவன் மேலேயும் கீழேயும் அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கான். ஸ்கேன் பண்ணுவேன் ரீமா கையில் ஒரு கோல்டு பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருக்குது, கை சங்கிலி போட்டிருக்கிறத நோட் பண்ணிட்டான். அப்போ கேட்குறான், ஆல்ரெடி அவங்க வசியத்தில் தான் இருக்காங்க, என்ன கேட்டாலும் கிடச்சோம்ல, கையில் இருக்கிற சங்கிலி ரொம்ப அழகா இருக்கக்கா, இது யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு ஒரு கேள்வி அவன் கேட்டிருக்கான். இவ்வளோ நேரம் நடந்த டிஸ்கஷன்லேயே இதுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. அவன் அந்த கேள்வி கேட்டால அந்த பிரேஸ்லெட் பற்றி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போட்டு பின்னாடி போனான்னா என்னன்னா, ரீமாவோட ஹஸ்பண்ட் வருஷம் ரீமாவோட பிறந்த நாள் அப்போ ஒரு கோல்டு எக்ஸசரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துருவாராம். சங்கிலி, லாக்கெட்டு, மோதிரம், கை சங்கிலி, அப்புறம் என்ன தோடு, ஜிமிக்கி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துருவாராம். இந்த மாதிரி அவர் வாங்கி கொடுக்குற எல்லா ஜாமாவையும் ரீமா வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க. அதுலேயும் அந்த அன்னைக்கு அவங்க போட்டிருந்தாங்களா கை சங்கிலி, அது 2004 ஹஸ்பண்ட் இறந்தார்ல, அவர் இறக்கிறதுக்கு முன்னுக்கு ரொம்ப ரீசனாக வாங்கி கொடுத்த நகை தான் அந்த நகை, அந்த கை சங்கிலி. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ஜாமாவும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக பார்த்துக்குவாங்க. எப்படின்னா ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து பிள்ளைங்க, ஓகே, ரீமாவோட பொம்பளை பிள்ளைங்களாம் வந்து கிளம்புறப்ப நார்மலா கேர்ள்ஸ் எல்லாத்துக்கும் கதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தெரியும், அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கிளம்பணும்னு தோணுச்சுன்னா அம்மா ரூம்ல போய் அம்மாவோட ஹேப்பின்னு, ஹேர் பேனு, ஹேர் கிளிப்பு, இந்த மாதிரி ஜாமான்லாம் எடுத்து போட்டுக்குவாங்களே. ஸோ அந்த மாதிரி ரீமாவோட பிள்ளைங்களும் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பணும்னா ரீமா ரூம்ல போய் அவங்களோட எக்ஸசரிலாம் எடுத்து போடுவாங்க. அந்த மாதிரி ரீமாவோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்க யாராச்சும் தெரிஞ்சோ தெரியாமலும் ரீமா ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த கோல்டு எக்ஸசரி, இந்த சங்கிலி, மோதிரம் அந்த மாதிரி போட்டா ரீமாக்கு சுத்தமா பிடிக்காது. பிள்ளைங்களை ஏசுவாங்களாம், என்ன வேணாலும் போடுங்க, எதை வேணாலும் போடுங்க, ஆனா அப்பா வாங்கி கொடுத்த எதையும் தொட்டுறாதீங்க, அது அப்பா ஞாபகத்துமா நான் வச்சிருக்கேன், இப்ப அப்பா இல்ல, இது ஒண்டி தான் என்கிட்ட இருக்கு, ஸோ இது மட்டும் நீங்க யாரும் போடக்கூடாதுன்னு பிள்ளைங்களுக்கே வார்னிங் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த அன்னைக்கு அவங்க போட்டிருந்தது சென்டிமெண்ட்லேயே ரொம்ப ஒரு பீக் உச்சத்தில் இருக்கிற ஒரு ஜாமா. ஸோ இவன் அந்த கேள்வி கேட்டுட்டோன்னே வசியத்தில் பூக்காவில் இருக்காங்களே ரீமா தெளிஞ்சிடுறாங்க. தெளிஞ்சு அவங்க மைண்ட் அப்போ தான் கிளியர் ஆகுது. எல்லாம் ரீகால் பண்ணி, ஓகே அவனுங்க நம்மளை என்னமோ பண்ணிட்டானுங்க, அதனால தான் அவனுக்கு கேட்கறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க அப்போ தான் அவங்களுக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இவன் கேட்ட கேள்விக்கு வந்து ரீமா வந்து ஸ்மார்ட்டாக ஒரு ரிப்ளை ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா, ஆமாய்யா இது என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தது தான், இதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் அந்த கேள்வி கேட்டாலும் அவன் ஆமாக்கா வேணும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்கான். ரீமா கடைசியாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க, சரியா இதையும் நான் கழட்டி கொடுத்துட்றேன், காசும் நான் உங்ககிட்ட கொடுத்துல, கரெக்டாக 5000 வெள்ளி கொடுத்துருக்குறேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது, கொஞ்ச நேரம் கூடு, அதையும் நான் எண்ணிட்டு அந்த 5000 வெள்ளி காசையும் இந்த கை சங்கிலையும் கழட்டி ஒன்றா கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டோன்னே முன்னுக்கு 2 பேர் திருடிக்கிட்டு இருந்தானுங்களே, அவனுங்க பேசிக்காக ரொம்ப ஸ்மார்ட் போல. ஸோ அவங்க கேட்டுட்டோன்னே எண்ணி பார்க்கட்டோன்னே 5000 வெளியே திருப்பி ரீமா கையில் கொடுத்துட்றாங்க. இப்போ ரீமா கிட்ட அந்த காசு இருக்கு. அவனுங்க நினச்சிட்டாங்க இன்னும் ரீமா வந்து அந்த பூக்கா, அந்த மந்திரம், அந்த வசியத்திலே தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. ஆனால் அவங்க அதுலேருந்து தெரிஞ்சிட்டாங்க, அவங்க கிளியராக இருக்காங்க. ரீமா அந்த காசை வாங்கி பிரேஸ்லெட் கழட்ட போகிற மாதிரியே அப்படியே ஹேண்ட்பேக்குள்ளே காசை வச்சு சாத்தினதுக்கு அப்புறம் அவனுங்க 2 பேர் கையும் பிடிச்சி தரன்னு இழுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு 10 ஸ்டெப் தானே எடுத்து வச்சு அவங்க தாமான அவங்களோட வந்துருமே இழுத்துக்கிட்டு கத்தி இருக்காங்க. திருடன்னு மலாயிலே கத்திக்கிட்டு அவனுங்க இழுத்துட்டு வந்திருக்காங்க. ரீமா வந்து ஆல்ரெடி அந்த தாமான் வந்து ரொம்ப பாப்புலரானவங்க. ஏன்னா எல்லா வீட்லயும் போய் ரொம்ப சகஜமா பழகிற ஒரு ஆளு. ஸோ ரீமா குரலை கேட்டோன்னு தெரிஞ்சிச்சு, ஓகே என்னமோ ப்ராப்ளம் என்னமோ ஆச்சுன்ட்டு அந்த லோரவங்களுக்கு எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. எல்லாம் வந்து ரீமா கிட்ட போய் அவனுங்க 2 பேரும் பிடிச்சி மொத்தி பக்கத்தில் இருக்கிற பாலாயில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் தெரியுது இவனுங்க 2 பேரும் வெளிநாட்டுக்காரனுங்க. யாருன்னா பிலிப்பைன்காரனுங்களாம். ஓகே, பிலிப்பைன்காரனுங்க. இவனுங்க 2 பேரும் ஆளுங்களை பூக்காவை பண்ணி இந்த மாதிரி வசிப்படுத்தி அவங்களோட காசுலாம் திருடுவானுங்களாம். என்ன ஒன்று எப்படி திருடுனானுங்கன்னா 100 வெள்ளி 200 வெள்ளி ஒரு சின்ன மோதிரம் அந்த மாதிரி திருடுவானுங்களாம். பெரிய கேஸாக வராதான். இந்த வாட்டி தான் பெருசாக 5000 வெள்ளிக்கிட்ட ஒரு பெரிய தொகையை அடிக்க வந்திருக்கானுங்க. தெரியாதனமாக ரீமா கையில் மாட்டிக்கிட்டானுங்க. ஸோ ஆல்ரெடி வாண்டட்ல இருந்தனால அன்றைக்கே போலீஸும் அவனுங்களை ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அவனுங்க பண்ணதுலேயே பெரிய தப்பு என்னன்னா, ரீமாவோட அந்த நகையை கேட்டது. ரீமாவோட அந்த நகையை கேட்காம இருந்தாங்கன்னா மேபி அந்த அன்னைக்கு அவனுக்கு அந்த காசு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி அந்த பூக்காவ் அந்த மயக்கத்தில் இருக்காங்க. ஹஸ்பண்ட் மேலே இருந்த அந்த பாசம் தான் வந்து அந்த அன்னைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு ரீமா என்கிட்ட சொல்லி முடித்தாங்க இந்த கதையை. ஸோ அவ்வளோதாங்க இந்த வாரம் நான் சொன்ன கதை பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ரீமான்னு நம்ம பேர் வச்ச அந்த நபர் என்கிட்ட ஷேர் பண்ண கதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ ஹஸ்பண்ட் மேலே இருந்த அந்த அலாதி அன்பு, அந்த பாசம், அந்த காதல், அது அவங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததுலேயே ரொம்ப ஒரு வேல்யூவான ஒரு ஜாமா. ஓகே, என்னதான் தங்கம் விலைன்னு இருந்தாலும் விலையை விட வேல்யூ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அவங்க வந்து ரொம்ப அது ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷமாக அதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு வசியம், மந்திரம், மாந்திரிகம், இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு கட்டில் இருக்காங்க ரீமா. அப்படியேப்பட்ட ஒரு கட்டியே ஒரு மந்திரத்தையே முறிக்கிற அளவுக்கு அவங்க லவ் இருந்திருக்கு.
ஆனால் அதை பற்றி கேட்டுட்டோன்னே அஸ்பர் வாங்கி கொடுத்த ஒரு ஜாமான் ரொம்ப ஒரு வேல்யூவாக அவங்க பார்க்குற ஒரு ஜாமானால் அந்த பூக்காவிலேருந்து அது தெளியறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஒரு ஆள் மேலே நம்ம ஒரு பாசம் அளவு கடந்து பாசம் வச்சுருந்தோன்னா என்ன ஒரு மந்திரமோ மாந்திரிகமோ எது இருந்தாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட அது வந்து வேலைக்கு ஆகாது. ஓகே, எப்படியாப்பட்ட மந்திரமாக இருந்தாலும் முடிச்சிடலாம் அப்படின்னு தான் ரீமா வந்து அவங்க கதையை சொல்லி என்கிட்ட முடித்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வார கதை. ஸோ குட்டி அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொன்னல, ஓகே, அது என்னன்னா வெற்றிகரமாக நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தொட்டுச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப 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 நன்றி. ஓகேவா? ஸோ ஃபேமிலிக்குள்ளே புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற எல்லா புது மெம்பர்ஸையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓகே, இந்த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குட் நியூஸ் ஒன்று இருக்குது. அது என்னன்னா வர மாதம், ஓகே, இப்போ மே முடிய போகுது, மே கடைசியில் இந்த கதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. 6ஆம் மாதம் ஃபுல்லாக எவ்ரி சாட்டர்டே உங்களுக்கு கதை இருக்குது. ஓகே, இதான் அந்த குட் நியூஸ். ஸோ ரொம்ப நாளாக எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அடிக்கடி கதை போடுங்கன்னு. ஸோ 6ஆம் மாதம் உங்களோட குட் லக், உங்கள் குட் டைம் என்னன்னா 6ஆம் மாதம் 5 சனிக்கிழமை இருக்குது. ஓகே, இந்த 5 சனிக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் ஷார்ப்பாக 8:30 மணிக்கு உங்களுக்கு கதை வரும். ஓகே, மறக்காமல் எல்லா கதையும் கேளுங்க. ஸோ இதான் அந்த குட் நியூஸ். ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற 1000 பேரும் சரி, இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற ஆளாக இருந்தாலும் சரி, அடுத்த மாதம் வாரம் நான் கண்டினியூஸாக போட போகிற கதை வந்து இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு மேபி ஃப்யூச்சரில் அது வந்து நான் ஃபுல்லாக அமல்படுத்துகிற மாதிரி வரலாம், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணுற மாதிரி வித்தியாசமாக செய்கிற மாதிரி ஐடியாவும் வரலாம். ஓகே, அது பின்னாடி சொல்கிறேன். ஓகே, யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள் நான் நிப்பாட்டி வைக்கிறேன். சரிங்களா? 2வது குட் நியூஸ் என்னென்னா இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறேன். ஓகே, ஷார்ட் ஃபிலிம், ஹாரர் ஷார்ட் ஃபிலிம், பேய் கதை. ஓகே, என்கிட்ட நிறைய பேய் கதைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் உங்களோட பேய் கதையை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பார்த்தா நல்லாயிருக்கும், பார்க்கணுன்னு ஆசை இருக்குன்னா உங்கள் கதையை என்கிட்ட சொல்லலாம். அப்படியே உங்கள் கதை சொல்லனாலும் என்கிட்ட இருக்கிற கதையை ஏதாச்சும் வச்சு நான் ஷார்ட் ஃபிலிம் செய்யலான்னு இருக்கேன். இந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற 1060 இப்போ 1065 கிட்ட இருக்கீங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு க்ரூ ஏதாச்சும் வச்சுருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஹாரர் ஷார்ட் ஃபிலிமோட ஐடியா இருக்குன்னா உங்கள் ஐடியா என்கிட்ட தாராளமாக ஷேர் பண்ணலாம். நம்ம கொலபரேட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொடக்ஷன் டீம் கூட முதல் ஒரு டைப் ஒன்று வச்சுக்கிட்டு என் கதையை வச்சு அவங்க க்ரூ கூட வந்து கொலபரேட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஷார்ட் ஃபிலிம் நல்லா ரீச் ஆனிச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா மேபி அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை 2 மாதத்துக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தாராளமாக செய்யலாம். ஸோ உங்களோட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ஃபியூச்சரில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா இல்லை மாற்றிக்கலாமான்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த செகண்ட் குட் நியூஸ். தேர்ட் குட் நியூஸ் என்னென்னா சர்ப்ரைஸ். ஓகே, அது ஹோல்ட் பண்ணுறேன். அந்த தேர்ட் சர்ப்ரைஸ் என்னன்னு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இப்போ 2 குட் நியூஸ் சொல்லியிருக்கல, இதே ரொம்ப பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களை ஹாப்பி படுத்தணுன்னு தான் நான் கதையை சொல்லிட்டு இருக்கேன். ஏதாச்சும் ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்த வாரம் போகிற மாதம் எவ்ரி சாட்டர்டே இதே மாதிரி உங்களை ஹாப்பியாக என்டர்டெயின் பண்ண முடியும் நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை இன்னொரு நல்ல ஹாரர் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் திகிலான மர்மமான சம்பவம் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற என்னோட ஃபோன் நம்பரில் உங்கள் கதையை சொல்லுங்கள். உங்கள் கதை திகிலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் உங்கள் கதையை சொல்லுவேன். ஷேரிங் இஸ் கேரிங்க. குட் நைட். பை.